அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 24/7/2025 ஆடி மாதத்தின் 8ஆம் நாள் வியாழக்கிழமையில் ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையானது காலை 3:06 ஆரம்பமாகுது. இந்த ஆடி அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு சூட்சம மந்திர தந்திர தாந்திரிக முறைகளை தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. கர்ம வினை தீர, முன்னோர் சாபம் நீங்க, பித்ருதோஷம் நீங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆடி அமாவாசை அன்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் படையல் போட வேண்டிய நேரம் என்ன, தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் என்ன, பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா, முன்னோர்களின் முழு அருளையும் பெறுவதற்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன, இதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அடுத்த பதிவில் செய்ய வேண்டிய தானம் என்ன, பசுவிற்கு என்ன தானம் பண்ணணும், காகத்திற்கு என்ன உணவு வைக்கணும், மற்றபடி என்னென்ன தானங்கள் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. முன்னோர் சாபம், பித்ருதோஷம் இது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அது மாதிரி அந்த தலைமுறையே கடனில் தான் இருக்கும். கடனை தீர்க்கவே முடியாது. இந்த முன்னோர் சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் அமாவாசை. வருடத்துல 12 அமாவாசை இருந்தாலும் ஆடி அமாவாசையும் புரட்டாசி அமாவாசையும் தை அமாவாசையும் பெரிய அமாவாசையாகவும் சக்தி மிகுந்த அமாவாசை நாளாகவும் கருதப்படுது. இந்த நாள்ல நீங்க முன்னோர்களை முறையான முறையில வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா முன்னோர்களின் அருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும். நிறைய பேர் அதை கடைபிடிக்கிறதே இல்லை. எங்கள் அப்பா அம்மாவே செய்யலை, நான் எதுக்குங்க செய்யணும், எங்கள் அக்கா தங்கச்சிங்க செய்யலை, எங்கள் அண்ணன்லாம் செய்யலை, நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு தயவு செய்து விடாதீங்க. அமாவாசை விரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுவுமே முடியலையா, உங்கள் வீட்டில் முன்னோருடைய படம் இருக்கும், அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை பதார்த்தங்களை செஞ்சு வச்சாது கும்பிடுங்க. அதுவும் முடியலையா, பாலும் பழவுமாவது வச்சு முன்னோர்களை வழிபடுங்க. முன்னோர் வழிபாடு ரொம்ப முக்கியம். முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருந்தால் தான் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும், இஷ்ட தெய்வமாக உங்களுக்கு எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வங்களுடைய அருள் கிடைக்கும். இந்த பழமொழி, இந்த வாசகத்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு தேவை அப்படின்னாலே முன்னோர்களின் அருளும் ஆசையும் கண்டிப்பா தேவை. நமக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்து அவங்க நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நினைப்பாங்க. அந்த எண்ணங்களை பிரதிபலிக்க செய்யறது தான் இந்த முன்னோர் வழிபாடு. இந்த அமாவாசை நாளில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 7:30 12 மணிக்குள்ளே கொடுக்கணும். படையல் போட வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 1:20 நீங்கள் படையல் போட்டுக்கலாம். இந்த படையல் போடுறதுல நிறைய பேர் கேட்குறீங்க, அவங்களுக்கு பிடிச்ச எல்லா பதார்த்தங்களும் செஞ்சு வைக்கணுமா, இல்லை அப்படின்னா வடை பாயசம், அவியல், பொரியல், பச்சடி, கூட்டு இது மாதிரி செஞ்சு வைக்கணுமா, இதை மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. அது உங்கள் விருப்பம் தான். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறைகள் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் இந்த முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க, அந்த பதார்த்தங்கள் செய்வாங்க. இப்போ சேலம் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இனிப்பில் செய்யக்கூடிய வடை, உளுந்தில் இனிப்பு வடை செய்வாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் சொய்யம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சுஷியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பதார்த்தங்கள் கொஞ்சம் வேறுபடும். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையும் செஞ்சு வைக்கலாம். உங்களுக்கு அது மாதிரி உங்கள் சக்திக்கு தகுந்த விஷயங்களை மட்டும் செஞ்சு வச்சு கும்பிட்றதா இருந்தாலும் தாராளமாக கும்பிடலாம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, என்னால் ஒரு சாதம், ஒரு சாம்பார், ரசம் வச்சு ஒரு பொரியல் வைக்க முடியுங்க, அவ்வளோதான், இதை மட்டும் வச்சு கும்பிடலாமா அப்படின்னா தாராளமாக கும்பிடலாம், தவறே கிடையாது. என்கிட்ட பாயசம் வைக்கிறதுக்கு காசு இல்லைங்க, அப்பளம் பொரிக்கிறதுக்கு காசு இல்லை, அந்த பயம்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் முன்னோர்களை முறையாக வழிபாடு செய்யணும். பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா, தாராளமாக கொடுக்கலாம், எந்த தவறுமே கிடையாது. பெண்கள் போய் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா இறந்துருந்தாங்க அல்லது உங்கள் அப்பா மட்டும் தவறிட்டாங்க, உங்களுக்கு அண்ணன் தம்பிங்க கூட இல்லை, நீங்கள் கொடுக்கலாமா, தாராளமாக கொடுக்கலாம், தவறே கிடையாதுங்க. பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சீக்கிரமாகவே அவங்கள போய் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஒரு சிலர் அது தவறான கருத்தாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கொடுக்கலாம், தவறு கிடையாது. முன்னோர் சாபம் நீங்குவதற்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை அரிசியை 1-2 உடச்சிக்கணும். உடச்சிட்டு அது கூட நாட்டு சர்க்கரையை போட்டு ஒரு தட்டில் போட்டு கலந்து வச்சிடணும். வச்சு அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசை நோக்கி சூரிய உதயத்தின் போது சூரியனை பார்த்து தீபத்தை ஏற்றி வச்சிங்க அப்படின்னா முன்னோர்களின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க.
இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் பார்த்தாச்சு, பெண்கள் என்ன தர்ப்பணம் கொடுக்கலான்னு பார்த்தாச்சு, என்ன படையல் போடலாம், எத்தனை மணிக்கு போடலான்னு பார்த்தாச்சு, முன்னோர்களுக்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தை தவறாமல் இந்த அமாவாசை நாளில் செய்யுங்க. முன்னோர்களின் அருள் இருந்தால் தான் உங்களுடைய அடுத்த தலைமுறையும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. எனக்கு எங்கள் மாமியாரை பிடிக்காதுங்க, எங்கள் மாமனாரை பிடிக்காதுங்க, பரவாயில்ல. அவங்கள நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் உங்கள் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. தவறாமல் வழிபாடுகளை செய்யுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து